ஆண்டவர் அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 13வது வசனம். கொலேசியன் சாப்டர் 1 verse 13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மூலம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக இங்கே கூறப்பட்டிருக்கிறதை காணலாம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினவர். 21 வசனம் இப்படியே சொல்லுகிறது, முன்னே அநியாயரும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாக இருந்த நம்மை விடுதலை ஆக்கினவர். பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பின் ராஜ்யத்திலே கொண்டு வரும்படிக்கு அவருடைய மாம்ச சரீரத்திலே அவர் மரணமாகி நம்மை ஒப்புரவாக்கினார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் எதற்கெடுத்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திலே அன்புதான் முதலாக மேலோங்கிறது. அவர் மன்னிப்பின் பாத்திரர். அவர் மன்னிக்கிறார், சகலவற்றையும் மன்னிக்கிறார். எப்படி இளையகுமாரன் எல்லா தவறையும் செய்துவிட்டு மனம் திரும்பும் பொழுது பிதாவாகிய தேவன் ஓடி வந்து ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் நம்மை மன்னிக்கிற சுபாவம் பிதாவுடையது. அது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாக வந்தது. வேதம் சொல்லுகிறது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டு. முதலாவதாக மீட்பு, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, துர்க்கிரியைகளிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை. இது எல்லாம் இயேசு நமக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக வருகிறது. இரண்டாவதாக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் வருகிறது. ஆமென். சமாதானத்தை தருகிற தேவன். சமாதானம் இல்லையா? பிசாசான குழப்பத்தை கொண்டு வருகிறானோ, மனதிலே ஒரு போராட்டமா, இருமனமுள்ளவன் வழிகளால் நிலையிட்டு அலைகிறது போல அலைந்து கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா. என்னால் ஒரு முடிவெடுக்க முடியல, என்னால் தேவ சமூகத்தில் வர முடியல, பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ், அட்மிஷன்ஸ், வீடு போன்ற காரியங்கள், மற்றபடி அலைந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு சமாதானத்தை தாரும் என்று சொல்லும் பொழுது பரலோக சமாதானம் நமக்கு கர்த்தர் தரும்படியாகவே அவர் ஆவியானவர் மூலமாய் செயல்படுவார். அதிகமாய் ஜெபியுங்கள், ஊக்கமாய் போராடி மன்றாடுங்கள், உங்களோடு கூட ஐக்கியப்படுகளை கூட்டிக் கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே ஜெபித்தது போல ஜெபியுங்கள். பிதாவின் சித்தத்தை அறியும்படியாக ஜெபியுங்கள். அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். அணிகளோடு கூட காணப்படுங்கள். வரங்கள் தானாய் வேலை செய்யும். பரலோகத்தில் நம்முடைய நாமங்கள் எழுதப்பட்டு இருக்கும். அதற்காக தேவனை நாம் துதிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு எங்களை உட்படுத்தின பிதாவை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய பாவங்களோட உழண்டு கொண்டிருக்கிற செக்கு மாடு போல இருந்திருப்போம்ப்பா. நீர் வந்து எங்களை நுகத்திலிருந்து விடுதலையாக்கி அது ஜீவக்கரையில் எங்களை சேர்த்து கொண்டதுக்காக நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் இம்மானுவேல் லிட்ரேச்சர் சர்வீஸின் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.